லூசு, இதுக்கெல்லாமா போயிட்டு நீ என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா? ஆ, இதனால நான் என்ன குறைஞ்சா போயிடுறேன் சொல்லு? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. நான் வாங்கிட்டு வரேன். உங்க அம்மாவை யார்கிட்டே கேட்க வேணான்னு வீட்டுக்கு வர சொல்லு. ஆமா கௌதம், அம்மா பாவம் ஒவ்வொரு வீடா போய் அலைஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. அன்பு, என்னடி இது? ஓ மகா, வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அழகா இருக்கியா? என்ன திடீர்னு? ஆமா, இது யார் எடுத்துட்டு வந்தது? கௌதம் தாமா. இப்பதான் கௌதம் எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுட்டு போறான். என்னை கூப்பிட கூடாதா? சாப்பாட்டுக்கு போட்டு கொடுத்து சாப்பிட்டுல போயிருக்கு பிள்ளை. ஏண்டி என்ன கூப்பிடல? அழகா இருக்குல்லடி இவனுக்கு. பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்திருக்கு போல பையனுக்கு. இவன் கலருக்கு இந்த கலர் சூப்பரா தாண்டி இருக்கு. ஆமாம்மா, இப்பதான் கௌதம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்? சூப்பரா இருக்கு. இத போய் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்வாங்களா என்ன? அழகா தாண்டி இருக்கு. சரி, கௌதம் தம்பி என்ன விருட்டுன்னு போயிருச்சு, என்ன வேலையா? கிரைண்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் அன்பு சொன்ன? அப்பா வந்தோன்னா அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். லீவ் போட்டாது. இப்போ எதுக்கு நீ கௌதம் தம்பி வாங்கிட்டு வர சொன்ன? இருக்கட்டும்மா, அப்பா எப்போ வந்து நீங்க அப்பாட்ட சொல்லி அப்பா வாங்கிட்டு வந்து தரது. கௌதம் தான் சொன்னேன், சரி நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அச்சோ, பாத்தியா, இந்த கிரைண்டரை சரி பண்ணி கொண்டுட்டு வர சொல்லி சொன்னேன். லாஸ்ட்ல மறந்துட்டு போயிட்டா, நானும் கவனிக்காம விட்டுட்டேன். அந்த சீதா சித்தி வேற ரொம்ப ஓவரா பேசிச்சு. அது வேற என்ன செய்தோ தெரியலையே. தேவையில்லாத செலவு கௌதம் தம்பிக்கு வச்சிட்டு இருக்கான்பு. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நீ வாங்கிட்டு வர வேண்டாப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபோன் பண்ணி வேணான்னு சொல்லிடி, அப்பாட்ட சொல்லிக்கிருவோம். உன் மாமியாருக்கு தெரிஞ்சா இது வேற. என் மகனை அதை இதை வாங்க சொல்றீங்களாடின்னு பிடிச்சி அடிக்கும். தேவையா? வேண்டான்னு சொல்லுத்தா. இருக்கட்டும்மா, வாங்கிட்டு வரட்டும், வீடு. மா, இதை சரி பண்ண வேணா, அப்பாட்ட கொடுத்து விட்றியா? அப்புறம் திருப்பிட்டு அந்த சித்தி வந்து சண்டை போடும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அவங்க வந்து பேசுறதெல்லாம். கொடுத்து விடுமா. சரி சரி, நான் கொடுத்து விட்றேன். ம், கௌதம் தம்பி போகிறது தெரிஞ்சிருந்தா கூட இந்த லிஸ்டெல்லாம் எழுதி கொடுத்து விட்டுருக்கலாம், நாளைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு. அப்படி என்ன நாளைக்கு சமையல் பண்ண போகிறோம்? என்னடி இப்படி கேட்டுட்ட? இட்லிக்கு மாவு கிரைண்டர் வந்தோன்னே ஆட்டிக்கிறலாம். அப்புறம் சாம்பார் அது வைக்கணும் இல்லையா? ஒரு கிலோ துவரம்பருப்பு போதுமா பார்த்தாதான்னு தெரியலையே. உங்கள் வீட்டு சைட்லேருந்து எத்தனை பேர் வராங்க என்னென்னு அதுவும் சொல்லலை. 1 கிலோ போதுமா இல்லை 2 கிலோ வேணுமான்னு தெரில. 2 கிலோ துவரம்பருப்பு வாங்கினாலும் 1 கிலோ பாசி பருப்பாவது வேணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆகி போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் 3 வேணும். தேங்காய் கூட இங்கே பக்கத்தில் தோட்டத்தில் வாங்கிக்கிறலான்னு வை. அப்புறம் தக்காளி ஒரு 3 கிலோவும் வெங்காயம் ஒரு 4 கிலோ வாங்கினா போதும். தக்காளி சட்னி வச்சுக்கிறலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கிறலாம். இது 3 பண்ணிக்கிறலாம். அப்புறம் என்ன? அப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு எதாவது பாசி பருப்பு அதில் கொஞ்சம் போட்டுக்கிறலான்னு வை. பச்சரிசி ஒரு 3 கிலோ வாங்கணும். ஆமாம், பச்சரிசி ஒரு 3 கிலோ வாங்கிட்டாலும் அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு இதெல்லாம் வேணும்ல, நெய்யெல்லாம் வேணும். நெய், அது என்னது, ஆமாம் முந்திரி, அப்புறம் ஜீரகம், மிளகு, இந்த மாதிரி ஜாமான்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குட்டி. அப்புறம் கேசரி வாங்கணும். கேசரிக்கு எப்படி கேசரி 2 கிலோ ரவையாவது தேவைப்படும். அப்புறம் அதுக்கு ஏற்றாப்புல ஜீனி, அதுக்கு ஏற்றாப்புல நெய், இது மாதிரி எல்லாம் ஜாமான் வாங்கணும். அப்புறம் வடை சுடணும். வடைக்கு ஒரு 2 கிலோ உளுந்த பருப்பு வாங்கணும். இது மாதிரி இவ்வளோ தாண்டி போதும்ல. இட்லி, பொங்கல், வடை, கேசரி, இதுக்கு மேலே என்ன? இதுவே லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நீ அது இதுன்னெலாம் செஞ்சிட்டு இருக்காதம்மா. சிம்பிளாவே செய் போதும், சரியா? எதுக்கு சும்மா நிறைய பண்ணிட்டு? இட்லி மட்டும் போதும், விடு. கண்டதெல்லாம் செய்யாத. வேணும்னா கேசரி மட்டும் கொஞ்சம் செய் போதும். பொங்கல், வடை, அது இதெல்லாம் வேண்டாமா. பாவமா நீ. இதுவே உன்னால முடியல, இன்னும் நீ அது இதெல்லாம் செஞ்சுட்டா இருக்க போற? வேண்டாம், விடுமா. அன்பு, செய்கிறதான் செய்கிறோம். நீட்டாக சமையலை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டா பரவாயில்ல. அப்புறம் உங்கள் மாமனார் எதுவும் நினைக்க மாட்டார்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், உன் மாமியார் சும்மாவே மட்டன் குழம்பு வைங்க, சிக்கன் தொக்கு வைங்க, சிக்கன் வறுவல் வைங்க, அது வைங்க இது வைங்கன்னு சொன்னிச்சு. மாமனார் சொன்னார் சாம்பார் சாதம் ரசம் இது மட்டும் பொரியல் போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் நீ தான் சொன்ன, ஏமா அதெல்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் டைம் தானே, காலையில் தானே, அதனால் நம்ம அந்த இட்லி, பொங்கல், வடை, கேசரி இதுவே செஞ்சு தரலாமான்னு சொன்னேன். சரி ஓகே, இதுவே செஞ்சு தரலான்னு நானும் நினச்சேன். அப்புறம் என்னத்தா? ஆமாம்மா, உனக்கு இதுவே செலவு கூட வரும் போல. நீ இன்னும் சாம்பார் ரசம்லாம் அந்த ஜாமான் ஜெட்லாம் வாங்கினேன்னு இன்னும் அதிகமாக தான். காய்கறியெல்லாம் நிறைய வாங்கணும்ல, அதுக்கு இன்னும் அதிகமாக தான் செலவாகும். அதான் நான் பார்த்தேன். சரி, இது செலவு கூடவா அது செலவு கூடவான்னு எனக்கு தெரியல. மாவு ஊறப்பட்டாச்சு. இனி எது கூட இருந்தால் என்ன, இதைத்தான் செய்யணும். சரி விடு, கௌதம் கொஞ்ச நேரத்தில் கிரைண்டர் வாங்கிட்டு வந்துடுவான், பிறகு ஆட்டிக்கிறலாம். கொஞ்சம் முதல்ல எடுத்தோன்னே அதில் தவிட போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அதனால கொஞ்சம் பக்கத்தில் தவிடு வாங்கிட்டு வரேன். யாருக்கிட்ட வேணாலும் ஓசி வாங்குமா. தயவு செஞ்சு
சித்திட்ட எதுவுமே வாங்காதம்மா, ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா உன்ன சொல்றேன், இந்த சுத்தி உள்ள யாருக்கிட்டயுமே எதுவுமே ஓசி வாங்காதம்மா, உங்க பேச்சே சரியில்லை. என்னம்மா பண்றது, அவசர ஆத்திரத்துக்கு வாங்குற மாதிரி தானே இருக்கு, சொல்லு. அதுக்கு நீ இப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட எல்லாம் வாங்காத. என்னமோ நாம தான் இதுக்கு எடுத்த மாதிரி பேசுறாங்க. நம்ம இதை என்ன பண்ண சொல்லு, நமக்கே தெரியும். அது அவங்க பொருள் இல்லை என்னதான் இருந்தாலும், அதனால அவங்களுக்கு கோவம் வரதாம செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்றது, விடு. சரி பண்ணி கொடுத்துட்டா சரியா போச்சு. என்னதான் நடந்தாலும் நமக்கு தெண்ட செலவு தான். இப்போ ஏற்கனவே நீ காசு இல்லாத டைம்ல உனக்கு தெண்ட செலவு தேவையில்லாம வந்துட்டு இருக்குமா, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் பே, நாளைக்கு உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம்ல, எதுவுமே வாங்கி போடாம என்னடி பண்றது? என்னத்தை வாங்கி போட போற? என்னடி இப்படி சொல்லிட்ட? ஏதாவது அவனுக்கு கொலுசு, செயின், மோதிரம், அப்புறம் இந்த மாதிரி தாயுது, இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்ல அரைநாள்லாம். அப்புறம் அதை கூட வாங்காம ஐயோ மாமியார் வந்துச்சு என்னடா ஒண்ணுமே போடலையா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கேவலமா பேசுண்டி. அதுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவா. அண்ணாச்சிட்ட கொஞ்சம் காசு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நான் உனக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன்னா பார்த்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் கட்டையும் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். என்னடா அம்மா கடன் வாங்கியிருக்குன்னு நினைக்காத, முன்னாடி கொஞ்சம் கட்டி வச்சிருந்தது இருக்குது, கொஞ்சம் தான் கடன் வாங்குறேன், ரொம்பலாம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நான் போடலைன்னு வையே, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி காமிச்சு அவமானப்படுத்துவாங்க டி. அதுவும் முல்லையை பற்றி உனக்கு தெரியாதா, அதனாலே நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏம்மா இங்கே பாரு, இப்படியெல்லாம் ஏதாவது செய்கிறதுன்னு நீ நினச்சேன்னா நான் பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு அங்கே கிளம்பிடுவேன், ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டேன்ட்டு. நீ எதுவுமே செய்யக்கூடாது சரியா? ஏதாவது செய்கிறதா சொன்னா நான் இப்போவே வீட்டை விட்டு போயிடுவேன். ஒன்றுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். என்னடி என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப கடை வாங்கல, கொஞ்சம் தாம்பி கடை வாங்குறேன். அப்புறம் நான் அந்த கொலுசு இது கூட வாங்கக்கூடாது சொல்லு. எதுவுமே வேண்டாமா, நீ எதுவுமே வாங்க வேணாம். கௌதம்கிட்ட நான் சொல்லி பிள்ளைக்கு என்னென்ன தேவைப்படுதோ நான் எல்லாம் வாங்கிடுவேன். நீ எதுவும் வாங்க வேணாம், அதுதான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு எதுவும் வாங்காத. இந்த சாப்பாடு செலவு எப்படிடா பண்ணுறதுன்னு நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியாக்கும். இதுக்கே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியும். பத்தாததுக்கு இவனுக்கு அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லி நீ எதுக்கு அங்கங்கே கடன் வாங்கிட்டு? வேண்டாம் விடு. இங்கே பாருட்டி, நீ கௌதம் தம்பிகிட்ட சொல்லி வாங்கிட்டு வருவ சொல்லுவ, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ சொல்லிடுவ, அப்புறம் நான் வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன். மா பிள்ளைக்காக நாங்கள் வாங்கணும்னு சொல்லி முன்னாடியே சேர்த்து வச்சுருக்கோம் நகைக்கடையில், சரியா? அதுக்கு கௌதம் வாங்கிட்டு வருவான். இங்கே பாரு, நான் நீ தான் வாங்கிட்டு வந்தேன்னு நான் சொல்லி நான் கொடுத்துட்றேன். நீ இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி போட்டு விட்டுரு, சரியா போச்சு. அவங்களுக்கு தெரிய போது முளையத்தைக்கு முளையத்தை நீ தான் வாங்கி போட்டதா நினச்சிக்கோ. இது நாங்கள் வாங்கினோம் கௌதம் வாங்கினான்னு முளையத்துக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ பயப்படாதம்மா, நீ பாட்டுக்கு எப்பவும் போல நீ வாங்கி போட்ட மாதிரி போட்டுரு. அன்பு நீ வேணா சொல்லலாம் டி. ஐயோ இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நான்லாம் இதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டேன். மா நீ தம்பியை பார்த்துக்கிறிய, ஒரு மணி நேரம் பார்த்துக்கோ. அந்த கேப்பில் நானும் கௌதமும் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் எங்கே போகிற? இந்த மாதிரி நேரத்தில் எங்கேயும் போகக்கூடாது. இன்னும் இந்த இதுவே பண்ணலை உனக்கு. அது மாதிரி நேரத்தில் எங்கேயுமே போகக்கூடாது டி. வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ நகை கடைக்கு போறேன்றியா? அடி வாங்கிடுவ பார்த்துக்க. என்னம்மா சொல்ற? எங்கேயுமே போகக்கூடாதா? ஆமாம் எங்கேயும் போகக்கூடாது. ஐயர் புண்ணியதானே பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியிலே போகணும் டி. சும்மா இரு. என்னம்மா அது இதுன்னு ஏதாவது ஒரு கதை விட்டுட்டு இருக்க? மா கௌதம் வந்துட்டான்னு நினைக்கிறேன், பைக் சவுண்டு கேட்குது. அப்படியா? வரட்டும் வரட்டும், பாவம் டி. ஏன் டி அதுகிட்ட வாங்கிட்டு வர சொன்ன நீ? கஷ்டமா இருக்கு எனக்கு. விடுமா, இதுல என்ன இருக்கு, விடு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சொன்ன உடனே அவன் சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனானே. இருந்தாலும் ஒரு பக்கம் மாமியாருக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி பேசும், அது வேற பக்குன்னு இருக்கு எனக்கு. பேசும் பேசும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் வந்துட்டான். வாவ் கிரைண்டர் டிஃப்ரெண்டா இருக்குமா? வாவ் கௌதம், என்னது இது கிரைண்டர்லாம் புது டிஃப்ரெண்ட் மாடலா இருக்கு, சூப்பரா இருக்கு கௌதம். அன்பே ஆமாம், கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினேன் பார்த்துக்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு இல்லையா? நிறைய மாவும் ஆட்டிக்கிறலாமா, அதான் பார்த்து தான் வாங்கினேன். சூப்பர் கௌதம், பரவாயில்லையே, அழகா தான் இருக்கு. அதுவும் பிங்க் கலர்ல அழகா வாங்கிட்டு வந்திருக்க. ஆமாம், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, சரின்னு சொல்லி இந்த கலர்லேயே வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? அத்தை என்ன அப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க? இந்தாங்க போயிட்டு ஆட்டுங்க. அன்பு சாரி அன்பு, கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. இந்த கிரைண்டர் எடுத்துட்டு போக சொல்லியிருந்தீங்களா, சுத்தரம் மறந்துட்டேன் பாரு. அங்கே போகணுன்னு தான் நினச்சேன். ஆமா கௌதம், இப்போ நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ அந்த சித்தி வேற ஒரு மாதிரி பேசினாங்க, எப்படி அவங்களுக்கு கொடுக்க போறது என்னன்னு தெரியல. விடு, நான் அப்புறமா போவேன் டவுனுக்கு, அப்புறம் நான் போயிட்டு நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். கௌதம் தம்பி வேண்டாம்ப்பா, நான் மாமா கிட்ட கொடுத்து விடுறேன். எவ்வளோப்பா வந்துச்சு கிரைண்டர் சொல்லுங்க, காசு கொடுக்குறேன்.
காசு தரீங்களா? அப்போ நான் காசுக்காக தான் இது வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? ஷே. பாவம்ப்பா, எப்படியும் 7-8 ஆயிரம் வந்திருக்கும். சும்மாவா வருது சொல்லுங்க? நீங்க எங்க போவீங்க காசுக்கு? நான் தரேன்ப்பா, மாமா வந்ததும் வாங்கி தரேன். பாத்தி அன்பு, இப்படி நான் நினைச்சிருந்தேங்க அப்படின்னா கண்டிப்பா இது வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன், பேசாம இருந்திருப்பேன். இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. அப்படி இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்ல. என்னன்னா எதுவும் பேசாதீங்க அத்தை, எதுவும் பேசாதீங்க, இப்படிலாம் நினைக்காதீங்க சரிங்களா? அப்போ என்னை யாரோ ஒரு மாதிரி தானே நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா பையன் மாதிரி என்ன நினைக்க வேண்டியதானே? அப்படி இல்ல தம்பி, இருந்தாலும் நீங்க பாவம் இல்லையா? சரி, நான் பாவம் நினைக்கிறீங்களா? சரி ஓகே விடுங்க, வாங்கிட்டு வந்தது தப்பு தான், என் மேல தப்பு தான். ச்சே, நான் தான் நினைச்சு வாங்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன யாரோ மாதிரி தானே நீங்க நினைக்கிறீங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டப்பா? அப்பெல்லாம் நான் நினைக்க மாட்டேனே. யாரோ ஒருத்தர் மாதிரி எப்படி நான் நினைப்பேன்? ஆரடி அன்பு, தம்பி எப்படியெல்லாம் பேசுதுன்னு நான் என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கேனாடி? அம்மா விடு கௌதம், அம்மா ஒரு லூஸ் மாதிரி அப்பப்ப இப்படித்தான் பேசும். நீ விடு, நீ ஏன் கோவப்பட்டு டென்ஷன் ஆகுற? ஆமா, அப்புறம் காசு தரேன் அப்படி இப்படின்னா கோவம் வருமா வராதா? என்ன காசுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வராக? சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. அம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம சந்தோஷத்துல இது மாதிரி பேசிட்டு இருக்கு. என்ன சந்தோஷமோ. சரி பிடிங்க, சீக்கிரம் ஆட்டுங்க, மணி ஆயிட்டுல்ல. கௌதம், அப்புறம் நாளைக்கு உள்ள ஜாமான்லாம் நிறைய வாங்கணுமா கௌதம்? போயிட்டு வாங்கிட்டு வரியா? அப்பாவா ஆளே காணும், எப்போ வாங்கிட்டு வர்றது? நீயே வாங்கிட்டு வா, லிஸ்ட் கொஞ்சம் எழுதி தரவா? ஆ, எழுதி கொடு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். வேணாண்டி, ஏற்கனவே பாவம் தம்பி கிரைண்டர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நிற்கிது, காசும் வாங்காதான். இப்போ நீ என்ன ஜாமா லிஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், நீ வாங்கிட்டு வான்னு சொன்னா என்னடி இதெல்லாம்? வேணாம் வேணாம், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்புறம் போய். ஏன் நாங்க வாங்க கூடாதா? பாட்டிய கௌதம் திரும்பி அம்மாவோட கொழுப்ப நாம வாங்க கூடாதா? ஏன்னா இப்படிலாம் நினைக்கிறாங்களோ தெரியல அன்பு, ஆனா நாம தான் பாசம் கட்டிட்டு இருக்கோம் போல, இவங்க பாசமே இல்லாத மாதிரி தான் நினைக்கிறாங்க. என்ன தம்பி இப்படி பேசுற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வேற. அட போங்கத்த, நீங்க பேசுறத வச்சே நல்லா தெரியுது, நீங்க அப்படித்தான் எங்களெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னுட்டு. ஆ